ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆகா கல்யாணத்துல வந்து நம்ம கௌதம் சராப்ல அனாமிகா என் மேல வந்து தவறான ஒரு பொய் பிரச்சாரத்த பண்றாங்க. பண்ணிட்டு என்னை இந்த வீட்ட விட்டே வெளியேத்தணும் அப்படின்ற ஐடியாவுல இருக்காங்க. இன்னைக்கு உள்ள டெக்னாலஜில வந்து யாரு எந்த குரலையும் மாத்தி பேசலாம். அது கூட தெரியாம வந்து நான் தான் பேசுனேன்னு சொல்லி என் மேல தவறுதலா ஒரு எண்ணத்த கொண்டு வந்து குடுக்குறது எப்படி நியாயமாகும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆனது மட்டும் இல்லாம, அடுத்து அவங்களால எதுவுமே பேச முடியாம இருக்கு. அப்ப அனாமிகா வந்து தனியா வந்து சித்ரா தேவிட்ட சொல்றாங்க, "உங்க மகன் இந்த ஒரு விஷயத்துல தப்பிச்சுட்டு என் முகத்துல கரிய பூசினாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஒரு விஷயத்த நீங்க புரிஞ்சுக்கங்க. 1000 தப்புக்கு மேல உங்க மகன் பண்ணியிருக்காப்புல. கண்டிப்பா வந்து அதுல வந்து கோடீஸ்வரி குடும்பத்துல உள்ளவங்க யாராவது ஒரு ஆள் கண்டிப்பா கண்டிப்பா உங்க மகனோட முகத்திரைய கிழிக்காம விட மாட்டாங்க. ஏன்னா தப்பு வந்து 1, 2 அல்ல அப்படின்னு சொல்லும்போது, சித்ரா தேவி என்ன நீ சொல்ல வர அப்படிங்கும்போது, இந்த வந்து ஃபோன் இருக்காரே வந்து நான் பிரபாவோட ஃபோன்ல தான் எடுத்தேன். எனக்கு வந்து வேற எதுலயுமே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்ல. அப்படிங்கும்போது உங்க மகன் கௌதம வந்து ஒரு பிளான் பண்ணி எல்லாருமே வந்து இந்த வீட்ட விட்டு வெளியேத்துறதுக்கு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது கூட தெரியாம இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, சித்ரா தேவிக்கு ஷாக்கா போயிருது. இது என்னடா இந்த குடும்பத்துல உள்ள சொத்து எல்லாத்தையுமே என் மகன் தான் ஆளணும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல வந்து இந்த மாதிரி கோடீஸ்வரி மொத்த பிளானையுமே வேற மாதிரி போட்டுக்கிட்டு நம்மள வெளியேத்தி விட்டுருவா போல இருக்கு. இதுலேருந்து நம்ம என்ன பண்றது? கொஞ்சம் தீவிரமா நம்ம யோசிக்கணும். அடுத்து இந்த தப்பும் வெளில தெரியாத அளவுக்கு பார்த்துக்கணும் அப்படின்ற இடத்துல அவங்க இருக்காங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, மகாவுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால வந்து அவங்க அட்டெண்ட் பண்ணும்போது, அதுல வந்து மதன் பிடிபட்ட விஷயத்த வந்து அவங்க ஃபோன்ல சொல்லிர்றாங்க. அத வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா, வீடியோ கால்லயே வந்து இந்த விஷயத்த நம்ம வெளில கொண்டு வரணும் அப்படின்றக்காண்டி நேரா வந்து போய் ரெக்கார்டுகள எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்து, அந்த மண்டபத்துக்கு முன்னாடி கொண்டு வந்து மகான நிப்பாட்டுறாங்க. அந்த நேரம் கௌதம்ட்ட வந்து சித்ராதேவி, "என்னடா நடக்குது இங்க? உனக்கு எதுவும் புரியுதா?" அப்படிங்கும்போது, அவரு என்ன சொல்றாப்லன்னா, "எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லம்மா. நான் அத சமாளிச்சுருவேன். கண்டிப்பா என்னால முடியும்." அப்படின்றாப்ல. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, இந்த சேட்டு விஷயத்துல வந்து பணத்த குடுத்து இந்த பிரச்சனை பண்ணி கோடீஸ்வரி குடும்பத்த அவமானப்படுத்தணும் அப்படின்னு நெனச்சது எல்லாமே தவிடுபொடி ஆயிருச்சு. கோடீஸ்வரி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, சேட்டு வந்த நேரம் பார்த்து இந்த பிளான பூரா முறியடிச்சு, சேட்ட அடி அடின்னு அடிச்சு துவச்சு வெளில அனுப்பிச்சு விட்டுறாங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.